எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. நான் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ். அதனால் எனக்கு இந்த உலகத்தை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆம்பிஷியஸ். அதனால வந்து நான் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ், என்னோடய ஜாப் எல்லாமே நான் வந்து வெளியூரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணு தனியாக இருக்காளே அப்படின்னு எங்கள் அம்மா என் கூட வந்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் ஊரில் இருக்கிறாரு. எதனால் இருக்கிறாருன்னு எங்களுக்கு அங்கே வீட்டு இருக்குது, தோட்டம் இருக்குது, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்லபடியாக தான் எங்கள் ஃபேமிலி நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு என்னுடைய பர்த்டேக்கு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணல. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணல. எனக்கு புரியல. எங்கள் அம்மாவும் கால் பண்ணாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணல. இது கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேர் கேட்டேன். அவங்க வந்து ஏதோ தானோன்னு சில பொய்கள் எல்லாம் சொன்னாங்க. அது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாகவே இல்லை. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு சிலர், ஒரு 2-3 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்கள நான் கேட்டேன் என்ன ஏது அப்படின்னு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிள். அப்போ அவங்க வந்து ரியாலிட்டி சொன்னாங்க. என்ன ரியாலிட்டி சொன்னாங்கன்னா, எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நானும் எங்கள் அம்மாவும் வெளியூர் போனதுனால ஒரு சில பேர் எங்கள் அப்பாவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு சில சொத்துக்களை விற்று அவங்க காசை வாங்கிட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் எப்படியோ இவரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு கூட அவ்வளோ ஒரு சென்ஸு கூட கிடையாது. இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, என் பொண்ணுக்கு ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டாக என்னை இப்படி கொண்டு போகிறாங்கன்னு அந்த ஒரு தாட்டு கூட, அந்த ஒரு மெச்சூரிட்டி கூட எங்கள் அப்பாவுக்கு இல்லை. அதுவே ஒரு ஃபஸ்ட்டு திங், மற்றவங்களுக்கு மார்ஜின் கொடுக்கறது. அடுத்தது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்படியே ஏமாற்றி எங்கள் அப்பா கிட்ட காசு வாங்கி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ அவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். நானும் எங்கள் அம்மாவும் நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவர் மாறவில்லை. இட்ஸ் ஓகே, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாவை தான் நாங்கள் டிபெண்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஏன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக நான் இருக்கிறேன். தட்ஸ் ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ண ஒரு சில பேர் அவங்கக்கிட்ட நான் உங்களை கேட்குறேன். உங்களுக்கு கடவுள் கை கால் நல்லபடியாக தானே கொடுத்துருக்குறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த காசு உங்களுக்கு பத்தாதியா? அதை எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு காசுக்கு வெக்கமே இல்லாமல் ஏமாற்றி அதை வாங்க சாப்பிட்றீங்க? உங்களுக்கு அது டைஜஷன் ஆகுதா? உங்கள் வீட்டை நீங்கள் பாருங்களேன், ஏன் மற்றவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கணுன்னே நீங்கள் இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்லணும் ஒன்றுமே இல்லை. சாரி டு சே திஸ், பட் ஐ வாண்ட் டு சே திஸ். உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க. கர்மான்னு ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு புரியலையா? கர்மா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு செம்மையாக திருப்பி அடி கொடுக்கும். அப்போ நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி சொத்தெல்லாம் வாங்கினால இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் நடு ரோட்லலாம் இல்லை, நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நேர்மையாக உழைக்கிறோம். நீங்கள் உங்களால் எப்படிங்க பப்ளிக்கில் வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியுதுன்னு நான் உங்களை கேட்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஒரு வெக்கமாக இல்லை? சீரியஸ்லி, இதுதான் நான் உங்களை கேட்குறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி மற்றவங்களோட சொத்தை ஏமாற்றி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க சொல்லுங்களே? இதுதான் வந்து நான் கேட்குறேன். ஏதோ இந்த ஹானஸ்ட் மீ என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருடைய கதைகளும் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கதை, நான் நல்லா இருக்கிறேன். நான் கேட்குற ஒரே கேள்வி, எங்களுடைய சொத்தை ஏமாற்றி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? ஆனால் கர்மா கண்டிப்பாக ஒரு நாள் ரிப்பீட் வரும். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைய போகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.